வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா எரச்சிக்குளம் ஊராட்சியில் பொதுப்பணித்துறையின் கீழ் உள்ள பெரியகுளம் சுமார் 70 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. இதன் பாசன நீரை பயன்படுத்தி 500 ஏக்கர் விவசாயமும் மற்றும் இந்த குளத்தின் அருகில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்கள் அத்தியாவசிய பயன்பாட்டிற்கும் கால்நடைகள் குடிநீர் மற்றும் விவசாய பயன்பாட்டில் இருந்து வந்த இந்த குளத்தின் நீர் தற்போது பாசி மற்றும் அமல செடிகள் வளர்ந்து நீரை பயன்படுத்த முடியாத வண்ணம் உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குளம் உடைப்பு ஏற்பட்டதற்கு முக்கிய காரணமாக பாசி மற்றும் அமல செடிகளால் மடைகளில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியே செல்ல முடியாததால் குளத்தின் கரை உடைப்பு ஏற்பட்டது. இதனால் வீராணமங்கலம், எரச்சிக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளானார்கள். இது குறித்து பல முறை கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ள இந்த குளத்தை போர்க்கால அடிப்படையில் முழுமையாக சீரமைத்து தரக்கோரி தமிழக அரசுக்கு சமூக ஆர்வலர் காளியப்பன் கோரிக்கை அளித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியம் எரச்சோளம் ஊராட்சியில் இந்த குளத்தினுடைய பேரே பெரிய குளம். இந்த குளம் சுமார் 70 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த குளத்தினுடைய தண்ணியை நம்பி சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குளத்தினுடைய நீர்வரத்து ஆதாரம் நல்ல முறையில் வழக்கம் போல் முழு கொள்ளளவையும் அடையக்கூடிய அளவுக்கு நீர்வரத்து இருக்குது. ஆனால் தொடர்ந்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த குளத்தினுடைய ஒரே பிரச்சனை இந்த பாசி. இது ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போதும் தண்ணீர் வரும்போதும் இந்த பாசி அடைச்சி குளத்தினுடைய பெரும்பகுதி பாசியால் அடைக்கப்பட்டு சரியான முறையில் நீர் போக்குவரத்து இல்லாமலும் இந்த பாசி அடைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய கொள்ளளவு குறைஞ்சும், மேலும் இந்த குளத்தினுடைய பராமரிப்பிற்கும் இது பெரும் பாதிப்பாக இருக்குது. அதுபோல் பொதுமக்களுக்கு இந்த குளத்தினுடைய தண்ணீரை பயன்படுத்தினாலோ விவசாய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினாலோ அந்த தோல் அரிப்பு அந்த மாதிரியான நோய்கள் வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த குளத்தில் வரக்கூடிய தண்ணிகளை பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கோ நீரை அருந்துவதற்கோ எதை எடுத்தால் கூட கால்நடைகளுக்கும் பெரும் பாதிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுபோல் கடந்த முறை பார்த்தோம்னு சொன்னால் 2 முறை இந்த குளமானது தண்ணீர் பெருக்கத்தில் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. உடைப்பு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் இந்த சரியான முறையில் நீர் போக்குவரத்து வழிமடைய போகாதனால, இந்த பாசி அடைச்சிருக்கிறதுனால, அதை மாவட்ட நிர்வாகம் உரிய கவனம் கொடுக்காதனால 2 முறை இந்த குளமானது உடைப்பு ஏற்பட்டு அருகில் இருக்கக்கூடிய எரச்சோளம் மட்டுமல்ல, அருகில் இருக்கக்கூடிய வீரநாராயணமங்கலம் அந்த பகுதி வரைக்கும், பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் வீடுகளுக்கு புகுந்திருக்கக்கூடிய அளவுக்கு இந்த குளத்தினுடைய உடைப்பினால் பாதிப்பு இருந்தது. அதுபோல் அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டது. ஆகவே தொடர்ந்து இந்த குளத்தில் ஏற்படக்கூடிய இந்த பாசியினுடைய அவல நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த குளம் இதுக்கு முன்னாடி எப்போ தூர்வாரி இருக்காங்க? இது பேருக்கு சுமார் 10 வருடங்களுக்கு முன்பால் பேரளவில் தூர்வாங்குதாட்டி சொல்லி பெரிய அளவில் வேலை நடந்த மாதிரி இல்லை. பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அதனால் அதிருப்தி தான். பச்சையாக சொல்லப்போனால் மண் வியாபாரம் நடந்தது, அவ்வளோதான். மற்றபடி உண்மையாக நீர்பிடிப்பு பகுதிகளில் தூர்வாங்கக்கூடிய வேலைகள், பூர்வாங்க வேலைகள் நடக்கலைன்னு தான் சொல்லுவோம். இது சம்பந்தமாக நீங்கள் யாருக்காவது மனு கொடுத்துருக்கீங்களா அரசு துறை அதிகாரிகளுக்கு? இது சம்பந்தமாக பல முறை ஊர் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் பொதுப்பணித்துறை ஆகட்டும், அதுபோல் மாவட்ட நிர்வாகமாகட்டும் தொடர்ந்து கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்காங்க. கையெழுத்தில் போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் புகார் மனு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நீர் வரும்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்க்காங்களே தவிர, அந்த மழை பெய்யும் போது பெருவெள்ளம் வரும்போது கொஞ்சம் பேரளவில் ஒரு ஜேசிபி விட்டு அந்த பாசி மட்டும் அகற்றிட்டு முழுமையான வேலையை நடக்காமலும் ஒரு பேரளவில் வேலை நடத்திக்கிட்டு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த குளத்தை எந்த முறையில் தூர்வாரினா இது நிரந்தர தீர்வு வரும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த குளத்தினுடைய முழு அளவில் இருக்கக்கூடிய பாசியும் இங்கே தேங்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து அப்படி சைடில் வச்சுருவாங்க. அதனால் முழுமையாக அதை எடுத்து அகற்றி மேலும் அந்த தூர் வாங்கி
இந்த நீர்வரத்து பகுதிகளில் இந்த பாசி வராமல் தடுப்புகளை அணைச்சா மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம். இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருந்த குழந்தைகள் இந்த குளத்தை பயன்படுத்துகிறாங்களா? அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுற சூழ்நிலை உருவாகிருக்கு? இல்லை, அவங்க கிட்டே வர மாட்டாங்க. இந்த குளத்தில் வந்து இந்த குளத்தினுடைய தண்ணீர் நல்ல தண்ணீராக இருந்த முறம் கூட, இவ்வளவு தண்ணீர் இருந்த முறம் கூட, அதை ஒரு சொட்டு தண்ணீர் கூட நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது. குழந்தைகள் அந்த கிட்ட வந்தாலே அரிச்சிரும், ஒரே இந்த மாதிரியான நோய்கள் வந்துருமோங்கிற மாதிரி ஒரு அச்சத்து உணர்வோடு தான் இந்த குளத்தை அணுகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. எரச்சகுளம் காளியப்பன். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537